very good afternoon. 11th common class தான். ஸோ அதில் சாப்டர் 5th என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாகவே நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு தெரியும். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ சிஸ்டமை ஆப்ரேட் பண்ணுறதுக்காகவும் அதில் சம் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்காகவும் நமக்கு சிஸ்டமை ரன் பண்ணி கொடுக்குறதுக்காகவும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜென்ரலாகவே நம்மளுடைய அதில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸு மோர் தென் என்ன மாதிரி ஒர்க் நம்ம பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சிஸ்டமை ஸ்பீட் பண்ணி கொடுக்குறதுக்காகவும் நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? இதில் என்ன மாதிரியான ஒர்க்கிங்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர்னால் என்ன, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்னால் என்ன, எது மாதிரியான ஒர்க்கிங்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் நமக்கு அது சாப்டருக்குள்ளே இருக்கிற கான்செப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா டு நோ த கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். டு நோ த வேரியஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த என்ன மாதிரியான விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இந்த இருக்குது, அதனுடைய வேர்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டு நோ த கான்செப்ட் லைக் டெஸ்க்டாப் அண்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ். டெஸ்க்டாப்பை பற்றி என்ன மாதிரி அதனுடைய லைக்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தென் அதனுடைய எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் த டாக்குமெண்ட் விண்டோஸ், கம்பேர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐகான்ஸ், எக்ஸ்ப்ளோர் த விண்டோஸ் டைரக்டரி structures, practice creating file and folders in specific drives, manage and files. எல்லாத்தையும் பற்றி நம்ம இன்ச் பை இன்ச்சாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லெட்ஸ் see on operating system OS is a system software. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னாலே அது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னா அது ஒன் ஆஃப் த சிஸ்டம் சாஃப்ட்வேர் மட்டும்தான், சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம லினக்ஸ், விண்டோஸ் எக்ஸ்பி, அதுக்கப்புறம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 8, 7, 10 இது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். that enable the hardware to communicate and to operate with other software. இது என்ன பண்ணலான்னா மற்ற இது சாஃப்ட்வேர்ஸும் இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஹார்ட்வேர் கம்யூனிகேஷன்ஸ். இட் ஆல்சோ ஆக்ட் as an interface between user and hardware and control the overall execution of the computer. என்னென்னா ஒரு சிஸ்டம்க்கும் யூசர்ஸ்க்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன் தொடர்பு இருக்குது, அதுக்கப்புறம் அதில் என்ன மாதிரி ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் எக்ஸிக்யூஷன் தான் என்னென்னா கம்ப்யூட்டர் பார்ட்ஸ். ஓகேங்களா? ஃபாலோவிங் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அஸ் டிஸ்கஸ்டு இன் ஏ ப்ரீவியஸ் சாப்டர். அதாவது இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நமக்கு மேனேஜ்மெண்ட்டுன்றதை கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு மெமரி மேனேஜ்மெண்ட். நம்ம சிஸ்டமில் மெமரி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் தான். ஓகேங்களா? மெமரி மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு, டிவைஸ் என்ன மாதிரியான டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது மேனேஜ்மெண்ட்டு, ஃபைல் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோல் ஓவரால் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஒரு இமேஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு சிஸ்டமோட ஓவர்வியூ கான்செப்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, யூசர் 1, யூசர் 2, அதுக்கப்புறம் யூசர் என்ன நம்பர் ஆஃப் யூசர்ஸ் என்ன பண்ணலான்னா ஆக்சஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கலாம். இப்போது நமக்கு சாஃப்ட்வேர்னால் என்ன, ஹார்ட்வேர்னால் என்னென்னு நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போது சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே என்னென்னா OS தான். அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் பற்றி இருக்குது. லினக்ஸு, யூனிக்ஸு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டமில் யூஸ் பண்ணுற விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரு, அவருக்கு பவர் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா விண்டோஸ் மீடியா பிளேயர்ஸு. ஓகேங்களா? சிஸ்டமில் என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது அது எல்லாமே என்னென்னா அப்ளிகேஷன்ஸு சாஃப்ட்வேர். இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா OSன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹார்ட்வேர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா CPU. CPU ஒன் ஆஃப் த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ். இந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ்குள்ளே என்ன இருக்கும், மதர் போர்டு, அதுக்கப்புறம் ரேமு,
ஸோ சம் சர்க்கியூட்ஸு ஓகேங்களா. இது எல்லாமே வந்து என்னென்னா மெமரி டிவைசஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரேமு ரோமு ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்புட் டிவைசஸ்லாம் என்ன இருக்குன்னா கீபோர்டு மவுஸு அதுக்கப்புறம் பென்னு லைட் பென்னு ஓகேங்களா. இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் தி ஹார்ட்வேர்ஸு. ஸோ இந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ்குள்ளே இது எல்லாமே அடங்கும். அதுக்கு தான் வந்து ஓவர் வியூ பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு தலைப்பாக கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னென்னா இன்ட்ரோடக்ஷன் டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, எவ்ரி கம்ப்யூட்டர் நீட் ஆன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எல்லா கம்ப்யூட்டருமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பண்ணால் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் தான். ஃபங்க்ஷன்ஸ்னால் ஒன் ஆஃப் த ஒர்க்கு தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஃபங்க்ஷன், இயங்குகிற ஒரு வேலையை தான் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதுக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது ஓஎஸ்ன்றது வந்து நமக்கு தேவைப்படுது ஓகேங்களா. அதுவும் எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்குமே ஓஎஸ் இருந்தால் மட்டுமே நம்ம ஒர்க் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது மைக்ரோசாஃப்டை வந்து எதனோட ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் GUI. இந்த GUI கான்செப்ட் மூலமாக தான் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வந்து நமக்கு ஒர்க்கிங் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா. மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் கேன் எக்ஸிக்யூட் சைமல்டேனியஸ்லி இன் எ விண்டோஸ். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஒர்க்குமே வந்து இந்த GUI கான்செப்ட் மூலயமா வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி எவ்வளோ ஒர்க்கு நம்ம சிஸ்டமில் கொடுத்தாலும் அது என்ன பண்ணணும்னா அட் எ டைம் வந்து அது நமக்கான அவுட்புட்டுன்றதை டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா. அதுக்கு தான் வந்து அது என்ன சொல்கிறாங்கன்னா மல்டி டாஸ்கிங் அப்படின்ற கான்செப்டை கொடுத்துருக்காங்க. சரி, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூசர் போத் கீபோர்ட் அண்டு மவுஸ் ஆஸ் இன்புட் டிவைசஸ். நமக்கு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மவுஸ் அண்டு கீபோர்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு இன்புட் டிவைசஸாக சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து இதுக்கு இன்புட் டிவைசஸ்னால் சம் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் டு கிவ் இன் எ கம்ப்யூட்டர். அதாவது மவுஸ் மூலிமா வந்து நம்ம ஆக்ஷன்ஸை கிளிக்கிங் ஆக்ஷன்ஸை பண்ணிகிட்ருக்கோமா, அது வந்து எதன் மூலிமா டிஸ்பிளே ஆகும், நமக்கு CPU அதாவது டிஸ்பிளே ஸ்க்ரீன் மூலிமா டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இன்புட் கொடுக்குறோம், ஏதாவது ஒன் ஆஃப் த லெட்டர்ஸு இல்லை நம்பர்ஸ், இது எல்லாமே வந்து எதில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கீபேட்டில் கொடுக்குறதால அது வந்து இன்புட் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. மவுஸ் இஸ் யூஸ் டு இன்ட்ராக்ட் வித் விண்டோஸ் பை கிளிக்கிங் இட்ஸ் ஐகான்ஸ். அதாவது மவுஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஒன் ஆஃப் த கிளிக்கிங் ஆப்ஷன்ஸ், அதாவது ஐக்கானை கிளிக் பண்ணுறதுக்காக ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கீபோர்டு வந்து எதுக்காக யூஸ்னா இன்ட்ராக்ட் ஆல்பபெட்டிஸ் நியூமரல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ ஏரோ மார்க்கு லெஃப்ட் ரைட்டு டவுன், இந்த ஏரோ மார்க்ஸ் ஸ்பெஷல் கீ நம்ம இதில் இருக்குங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கீபேடுன்றதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா. இதுக்காக தான் வந்து இதை இன்புட் டிவைசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் தேர். என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்னால் விண்டோஸில் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸ் அப்ளிகேஷன்ஸ், அதாவது ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த கம்ப்யூட்டர் வேர்ட் ப்ராசஸிங் பண்ணுறதுக்காக, கேம் ப்ளே பண்ணுறதுக்காக, ஸ்ப்ரெட்ஷீட் இந்த கேல்குலேஷன் ஒர்க் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் கேல்குலேட்டர் ஸோ சம் ஆஃப் த நம்பர்ஸ் டு கேல்குலேட் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னென்னா லோட் எனி நியூ ப்ரோக்ராம் ஆன் ஏ கம்ப்யூட்டர். அதாவது புது ப்ரோக்ராமை வந்து நம்ம லோட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு மேனேஜ் ஹார்ட்வேர் சச் அஸ் எ பிரிண்டர், ஸ்கேனர், மவுஸ், டிஜிட்டல்ஸ் கேமராஸ். ஸோ இதெல்லாம் வந்து எனி நியூ ப்ரோக்ராம் வந்து அந்த சிஸ்டமில் லோட் பண்ணுறதுக்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரியேட்டிங் எ ஃபைல், மாடிஃபையிங் எ ஃபைல், சேவிங், டெலிட்டிங் அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா ஃபோல்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து எதில் இருக்குன்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட்குள்ளே இருக்குது. ஸோ ஒரு புது ஃபோல்டரை எப்படி ஓப்பன் பண்ணணும், ஸோ எப்படி வந்து அதை சேவ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மாடிஃபைன்றதும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து எதில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ் இது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்னா சேஞ்ச் கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ் சச் எஸ் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஸ்க்ரீன் சேவர்ஸ் டிஸ்பிளே ஆகும்ல ஸ்க்ரீன் சேவர், அது அதாவது உங்களுடைய ஃபோட்டோஸும் என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்பிளேயில் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ்ன்றதுக்காக நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஹேண்ட்லிங் த மவுஸ். ஸோ மவுஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ
இது எல்லாமே மவுஸ் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கான மெத்தட் உங்களுக்கே தெரியும். என்னென்னா லெஃப்ட் கிளிக்கு, ரைட்டு, ஸ்க்ரோல் பார், இது எல்லாமே வந்து மவுஸோட ஆக்ஷன்ஸுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து என்னென்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ்லாம் வரும். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து வேரியஸ் வேர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ். இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.